தமிழகத்தில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வின் கால அவகாசத்தை 23ஆம் தேதி வரை நீட்டித்து மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார். ரேவதி, விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழகத்தில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வின் கால அவகாசம் தற்பொழுது நீட்டிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டுக்கு 399 எம்பிபிஎஸ் இடங்களும் 727 பிடிஎஸ் இடங்களும் காலியாக இருந்தன. தொடர்ந்து 7.5% உள் இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 23 பிடிஎஸ் இடங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 2 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கின்றது. அதே போல தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீடை பொறுத்தவரை 1024 எம்பிபிஎஸ் இடங்கள் மற்றும் 839 பிடிஎஸ் இடங்களும் காலியாக இருந்தன. இதனைத் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் காலியாக இருக்கக்கூடிய இந்த எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கான 2ஆம் கட்ட கலந்தாய்வு சுகாதாரத்துறை இணையதளமான tnmedicalselection.net என்ற இணையதளத்தில் 14ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து மாநில ஒதுக்கீட்டில் இடம்பெற்ற 6 மாணவர்கள் அகில கலந்தாய்வில் இடஒதுக்கீடு பெற்று சென்றுள்ளதால் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்களுக்கு அனுமதி கிடைக்க வாய்ப்பிருப்பதாக காலி இடங்களை நிரப்ப 2ஆம் கட்ட கலந்தாய்வு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மருத்துவக் கல்வி இயக்ககம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்பில் கல்லூரிகளிலிருந்து வெளியேறும் மாணவர்களால் ஏற்படும் காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் 2ஆம் கட்ட கலந்தாய்வின் கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாகவும், அதன்படி வரும் 20ஆம் தேதி முதல் காலை 10 மணி அளவிலிருந்து 23ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்றும், இடஒதுக்கீடு விவரங்கள் 26ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், இடங்கள் பெற்ற மாணவர்கள் அக்டோபர் 5ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேரவும் மருத்துவ கல்வி இயக்ககம் தரப்பில் இருந்து இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.